யோசிக்காமல் தயவு செய்து தேசிக்காயை பயன்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு கறிக்கும் தயவு செய்து பயன்படுத்துங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தேசிக்காய் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு அருமையான விட்டமின் சி நிறைந்த ஒரு பானம். ஆகையினால தேசிக்காய் அநேகமாக கிராமப்புறங்களில் மிகவும் மலிவாக உங்களுடைய வீடுகளிலேயே அந்த மரம் இருக்கும் இல்லையா? ஆனால் நகரப்புறங்களிலே பார்க்கிற பொழுது சரியான விலை. அவை தேசிக்காயை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் என்று சொன்னால், நார்மலாக பாருங்கள், எவரும் உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவியாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ரெஷர் ஹையாக இருக்கா, டக்குன்னு ஒரு தேசிக்காய் எடுங்க, அதை புழிஞ்சு கொஞ்சம் உப்பும் போட்டு குடிங்க. பார்த்தீங்களா, உடனடி ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி என் அன்பு நெஞ்சங்களே, கறியை நீங்கள் சமைத்து, மீன் கறியாக இருக்கலாம், என்ன கறியாக சமைக்கின்ற பொழுது அதுக்குள்ளே விடக்கூடாது. அது இறக்கி வைத்துட்டு சாப்பிடுகிற பொழுது ஒரு கொஞ்சம் புளிந்து விட்டு சாப்பிடுங்க. நிறைவான ஸ்ட்ராங், தோல் அழகு தரும், மூளை வளர்ச்சி அடையும், நிறைவான புதிய புதிய சிந்தனைகள் வரும். உங்களுக்கு தொழில் வாய்ப்பிலேயா இருக்கலாம், என்னென்றாலும் ஆகவே ஒரு நிறைவான பூஸ்டிங். அந்த லெமன் இஸ் மேக்கிங் இன்சைட் யுவர் பாடி த பூஸ்டிங் அண்ட் டச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்திங் ஃபார் ஆல் பார்ட்ஸ் இன் த பாடி. ஆகையினால தயவுசெய்து உங்களோட நர்வ் சிஸ்டம் எல்லாம் நல்லா வேலை செய்யும். மறந்துடாதீங்க தேசிக்காய். அதை விட மறந்துடாதீங்க, என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து வாங்க. புதிய தகவலோடு சந்திக்கின்றேன். இது கேள்விப்பட்ட தகவலாக இருக்கலாம், அறிந்த தகவலாக இருக்கலாம். நான் அனுபவித்து தான் சொல்லுகிறேன், அனுபவித்து சொல்லுகின்றேன். செய்து பாருங்கள், புத்தொழிவு பெறும் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் உங்களுக்கு குமரேசன் ஒரு பதிவில்.